அன்பானவர்களே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை மதம், இனம், மொழி அனைத்தையும் தாண்டி மனித உரிமைகள் எங்கெல்லாம் மீறப்படுகின்றதோ, மனிதர்களை மதத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், கலாச்சாரத்தின் அடிப்படையில், பண்பாடுகளின் அடிப்படையில் எங்கெல்லாம் பிரித்து அவர்களை இரண்டாந்தர குடிமக்களாகவும் மூன்றாந்தர குடிமக்களாகவும் தீண்டத்தகாத மக்களாகவும் பாவித்து சக மனிதர்களை கொன்று குவிக்கும் நிகழ்வுகள் உலகத்தில் எங்கெல்லாம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் தேசிய பேரியக்கமான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தொடர்ந்து தன்னுடைய கவலைகளையும் கண்டனங்களையும் பதிவு செய்து வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்று பர்மாவில் முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி கொன்று குவிக்கப்பட்டும் கடலிலே ஏறி தப்பித்து செல்லக்கூடிய அந்த முஸ்லிம்களை நீரிலே கடலிலே சமாதியாக்கி மீன்களுக்கு உணவாகவும் ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கண்டிப்பதுடன் அது குறித்தான ஒரு விழிப்புணர்வை தமிழக முஸ்லிம்கள் மத்தியிலும், தமிழக அளவில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலருக்கு மத்தியிலும், சமூக ஆர்வலருக்கு மத்தியிலும் அந்த கவலை ஏற்படுத்த வேண்டும். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு கருத்தியலை உண்டாக்க வேண்டும். அதன் மூலமாக இந்திய அரசாங்கத்திற்கு அழுத்தங்களை கொடுத்து பர்மாவில், அதாவது இப்போது மியான்மர் என்று அறியப்படுகின்ற பர்மாவில் முஸ்லிம்களுடைய எண்ணப்படுகொலைக்கு எதிராக இந்தியா தனது கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இதே போன்ற இன அழித்தளிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக, இன சுத்திகரிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக மதத்தையும் இனத்தையும் தாண்டி குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இனிமேலும் குரல் கொடுக்கும். இலங்கையில் தமிழர்கள் எண்ணப்படுகொலை செய்யப்பட்ட பொழுது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தது. இலங்கையில் இப்பொழுது மியான்மரில் காட்டுமிராண்டித்தனத்தை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதே பௌத்தர்கள் இலங்கையில் தங்களுடைய காட்டுமிராண்டித்தனத்தை கட்டவிழ்த்து விட்ட பொழுது, பள்ளிவாசல் தாக்கப்பட்ட பொழுது, கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்பட்ட பொழுது, இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் தங்களுடைய கடவுளாக வழிபடக்கூடிய அந்த முருகன் கோவில் என்று சொல்லக்கூடிய அந்த முருகன் கோவில் தாக்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டிலே ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. தமிழர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அடங்கிய கூட்டமைப்பு, சர்வ மத கூட்டமைப்பு என்று அதற்கு பெயரும் வைக்கப்பட்டது. அந்த கூட்டமைப்பிலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அங்கம் வகித்தது. அந்த கூட்டமைப்பு சார்பாக பாரிமண்ணையில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டமும் 2012 நடைபெற்றது என்பதை நான் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அதே போன்று பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி கூட்டம் கூட்டமாக ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கொண்டு குவிக்கப்படும் பொழுது இஸ்ரேலுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தியவர் மட்டுமல்லாமல் கடந்த பெருநாள் அன்று ஐ எம் காசா, நான் காசாவாக இருக்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய ஒரு பரப்புரையும் செய்தது. ஒவ்வொரு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் நான் காசாவுக்கு ஆதரவாக இருக்கின்றேன் என்று தன்னுடைய நெஞ்சில் அந்த பதிவுகளை ஏந்தி அன்றைய தினம் முழுவதும் தங்களுடைய எதிர்ப்பை காண்பிக்க வேண்டும் என்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முடிவு செய்து இந்தியா முழுக்க அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டியது. அதே போன்று எகிப்தில் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் சர்வாதிகாரியால்
கவிழ்க்கப்பட்டு, இராணுவ சர்வாதிகாரத்தால் கவிழ்க்கப்பட்டு, ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதமர் முர்சி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதியாக அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட பொழுதும் அதையும் எதிர்த்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தது மட்டுமல்லாமல் டெல்லியில் எகிப்து தூதரகத்தை நோக்கி ஒரு கண்டன பேரணியை மேற்கொண்டது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி எங்கெல்லாம் அந்த மனித உரிமை மீறல் நடக்கின்றதோ, எங்கெல்லாம் அந்த மனிதன் இனம், மொழி, கலாச்சாரத்தின் அடிப்படையில் பிரித்து பார்க்கப்பட்டு பாரபட்சம் காட்டப்பட்டு படுகொலைக்கு ஆளாக்கப்படுகின்றார்களோ, எங்கெல்லாம் இரண்டாம் தர குடிமக்களால் நடத்தப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் குரல் ஒலிக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏதோ பர்மா முஸ்லிம்கள் இப்பொழுது பரப்புரை செய்யப்படுகின்றது போன்று வங்கதேசத்தில் இருந்து சென்று குடியேறிய வந்தேரிகளோ அல்லது வானிலிருந்து குறித்து வந்தவர்களோ அல்லது பூமியை பிளந்து கொண்டு வந்தவர்களோ கிடையாது. அதே நாட்டிலே பிறந்து, அதே நாட்டிலே வளர்ந்து, அதே நாட்டிலே உறவுகளையும் வியாபாரங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியர்களை போன்று இன்று இந்தியாவிலும் அப்படிதான் பரப்புரை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவர்கள் வந்தேரிகள், இவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும், இவருடைய உணவு பழக்கங்களை மாற்ற வேண்டும், இவர்களுடைய மொழியை மாற்ற வேண்டும், இவருடைய கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்று பரப்புரை இப்போது செய்யப்பட்டு கொண்டிருப்பது போன்று பர்மாவிலும் செய்யப்பட்டு அதனுடைய விளைவுகளை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறைந்த எண்ணிக்கையிலான முஸ்லிம்கள் 1.4 பில்லியன் என்று பேராசிரியர்கள் குறிப்பிட்டார்கள். 1.4 பில்லியன் கிடையாது, கிட்டத்தட்ட 2 பில்லியன் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகின்றது. அதில் 12 லட்சம் பேர் ஏதோ ஒரு வகையில் அந்த நாட்டுடைய குடிமக்களாக பாவிக்கப்படுகின்றார்கள் என்று ஒரு தகவல் சொல்லுகின்றது. பாக்கி இருக்கக்கூடிய 8 லட்சம் பேர், இன்னொரு தகவல் சொல்லுகின்றது, அல்லது 6 லட்சம் பேர் தொடர்ந்து அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தொடர்ந்து படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய உச்சகட்டம் தான் இப்பொழுது கூட்டம் கூட்டமாக கப்பலில் ஏறி கடல்களிலே தங்களுடைய வாழ்வை கழித்து இறுதியாக கடலில் சமாதியாகிக் கொண்டிருக்கின்றார்கள். பெரிய பரபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போகின்றோம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜனநாயகம் ஒன்றுதான் எங்களுடைய குறிக்கோள் என்று சொல்லக்கூடிய இந்தியாவாக இருக்கட்டும், இன்ன பிற இஸ்லாமிய நாடுகளாக இருக்கட்டும், யாருக்குமே இதை பற்றியான கவலையே இல்லை, அக்கறையே இல்லை. திடீரென்று மலேசியா ஒரு அறிவிப்பு செய்தது, கடலில் தத்தளிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்க தயார் என்று. அடைக்கலம் கொடுப்பது எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போவது கிடையாது. தற்போதைய ஒரு தற்காலிக தீர்வு. ஆனால் நமக்கு தேவை நிரந்தர தீர்வு. நிரந்தர தீர்வை நோக்கி நாம் நகரச் செய்ய வேண்டும், அவர்கள் நகரச் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரே தீர்வாக இருக்கும். பர்மா மக்களை பொறுத்தவரை, இந்த ரோஹிங்கிய முஸ்லிம்களை பொறுத்தவரை ஜனநாயகம் ஜனநாயகம் என்று கூப்பாடு போடுகின்றார்கள். ஆங் சான் சூய் ஜனநாயகம் ஒன்றே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டார். பல ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்வை சிறையில் கழித்தார். வெளியே வந்தார். NLD, நேஷனல் லீக் ஃபார் டெமோக்ரசி என்ற ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினார். அது ஜனநாயகத்திற்காக வேண்டி தன்னுடைய அனைத்து சக்திகளையும் திரட்டி ஜனநாயகத்திற்காண்டி போராடும் என்றார். துரதிர்ஷ்டவசமாக இந்த ஜனநாயகத்தில் முஸ்லிம்களுக்கு பங்கு கிடையாது என்பதை சொல்லாமல் சொன்னார். நாங்கள் ஜனநாயகத்திற்காண்டி போராடுகின்றோம், ஜனநாயகத்திற்காக நான் பல ஆண்டுகளை சிறையில் கழித்துவிட்டு வந்திருக்கின்றேன், மியான்மரை ஜனநாயக நாடாக மாற்றப் போகின்றேன் என்று சொன்ன ஆங் சான் சூய் அந்த ஜனநாயகத்தில் முஸ்லிம்களுக்கு பங்கு கிடையாது என்று சொல்லாமல் சொன்னார். இது அமெரிக்காவுடைய கொள்கையின் ஒரு பகுதி.
அமெரிக்கா சொன்னது, நாங்கள் ஜனநாயகத்தை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஜனநாயகத்தை முஸ்லிம் நாடுகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க போகின்றோம் என்று சொன்னார்கள். ஹமாஸ் தேர்தலில் வெற்றி பெற்றது. ஹமாஸ், பாலஸ்தீனில் விடுதலை வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸ் ஜனநாயக ரீதியாக நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றது. ஜனநாயக ரீதியாக ஆட்சியை பிடித்தார்கள். அமெரிக்கா சொன்னது, இந்த ஜனநாயகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் சொல்லக்கூடிய ஜனநாயகத்தை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னது. எகிப்திலே தேர்தல் நடந்தது. எகிப்துடைய வரலாற்றிலே முதல் முறையாக ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற தேர்தலில் முர்சி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்ன பிற ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து கொண்டு கூப்பாடு போட்டது, இந்த ஜனநாயகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது எங்களுக்கு, இந்த ஜனநாயகம் எங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் விரும்பக்கூடிய ஜனநாயகம் என்னவென்றால், எங்களுக்கு நல்ல அடிமைகளாக வாய்க்கக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய அதை தான் நாங்கள் ஜனநாயகமாக ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு கொள்கையை அவர்கள் வைத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போது மியான்மரும் போய்கொண்டிருக்கின்றது. இதை கோடிட்டு காட்ட காரணம், மியான்மர் அப்படிதான் போய்கொண்டிருக்கின்றது. இந்த ஜனநாயகத்தில் முஸ்லிம்களுக்கு பங்கில்லை என்ற ஒரு பாசிச ஒரு அரசாங்கத்தை இப்போது மியான்மர் நடத்தி கொண்டிருக்கின்றது. உலக நாடுகள் அமெரிக்கா உட்பட மௌனம் சாய்த்து கொண்டிருப்பதுடன், மியான்மரில் முஸ்லிம்களுடைய படுகொலைகளை நியாயப்படுத்தக்கூடிய அந்த அமைச்சரை தன்னுடைய நாட்டுக்கு வர வைத்து அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பை கொடுத்து கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் ஒபாமா. ஈராக்கிலே சொன்னார்கள், ஈராக்கிலே 160 பேரை சதாம் ஹுசேன் கொலை செய்து விட்டார், அதனால் ஈராக்கின் மீது படையெடுக்கப் போகின்றோம் என்று ஒரு பொய் காரணத்தை சொல்லி ஈராக்கின் மீது படையெடுத்து ஈராக்கில் 6 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்து இன்றைக்கு ஈராக்கில் என்ன நாயகம் இருக்கின்றது என்று தெரியவில்லை. ஜனநாயகம் இருக்கின்றதா அல்லது அங்கே என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்பது அமெரிக்காவுக்கும் தெரியவில்லை, உலக மக்களுக்கும் தெரியவில்லை, உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கும் அதை பற்றி கவலை இல்லை. அதே போன்றுதான் இப்படியாக ஒரு இடியாப்பு சிக்கலை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதில் முஸ்லிம்களுடைய உயிர்கள் எந்த விதமான விலையும் இல்லாமல் அநியாயமாக படுகொலை செய்யப்படுவதுடன் அல்லாமல் இப்பொழுது கடல் மீன்களுக்கு உணவாகவும் ஆகிக்கொண்டிருக்கின்றார்கள். தத்தளித்துக் கொண்டு கடலில் விழுந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமர்வை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக வங்கதேசத்தவர்கள் வந்தேரிகள் என்ற பிரச்சாரம் அழுத்தமாக முன்வைக்கப்படுகின்றது. இந்த பிரச்சாரத்திற்கு ஒரு பின்னணியும் இருக்கின்றது. 2014 மோடி தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது பாகிஸ்தானிலிருந்து விரட்டப்பட்ட இந்துக்களுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுக்கும் என்றார். வங்கதேசத்திலிருந்து விரட்டப்படக்கூடிய இந்துக்களுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுக்கும் என்றார். எந்தெந்த நாடுகளிலிருந்தெல்லாம் இந்துக்கள் விரட்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுக்கும் என்றார். அவர்கள் இந்துக்கள் என்ற அடிப்படையில் பாகிஸ்தானிலிருந்து விரட்டப்பட்டாலும் வங்கதேசத்திலிருந்து விரட்டப்பட்டாலும் அதை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கண்டிக்கும். அதே சமயத்தில் மேற்கு வங்கத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய போயிருந்த மோடி இப்படி சொன்னார், இங்கு இருக்கக்கூடிய வந்தேரிகள் அனைவரும் வெளியேறிவிட வேண்டும். யார் வந்தேரிகள்னா யாரு? முஸ்லிம்கள் எல்லாரும் நினைஞ்சிடணும், வெளியேறிவிட வேண்டும். இந்துக்களுடைய உரிமைகளை நீங்கள் பறித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் இந்த தேசத்தை காலி செய்து கொண்டு ஓடி போய் விடுங்கள் என்று சொன்னார். இந்த மோடி தான் சொன்னார். அதே மாதிரிதான் ஒரு பெரிய பிரச்சனையை இப்பொழுது பர்மா அரசாங்கம் எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதற்கு இந்தியா தன்னுடைய மறைமுகமான ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியா என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றதோ அதே தான் பர்மா இப்போது சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கடந்த 40 வருடங்களாக வங்கதேச முஸ்லிம்கள் வந்தேரிகள் என்ற பட்டத்தோடு எங்கெல்லாம் அஸ்ஸாம், மேற்கு வங்கம், அங்க ரோஹிங்கியா, பர்மால என்று தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்தேரிகள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு ஆதரவாக தன்னுடைய குரல்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பதுடன் ஒரு பிரதானமான பணியும் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். என்னவென்றால் 2012 பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா
ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட், ஒரு பைலட் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு திட்டத்தை முன்வைத்தது. என்ன திட்டம் என்றால், அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சம் முஸ்லிம்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் வங்கதேசத்திலிருந்து வந்து குடியேறிய வந்தேரிகள் என்று அவர்களுக்கு ஓட்டுரிமை மறுக்கப்பட்டு வந்தது. அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்னா டி ஓட்டர்ஸ், டவுட்ஃபுல் ஓட்டர்ஸ், சந்தேகத்திற்கிடமான வாக்காளர்கள் என்ற ஒரு பெயரை வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வாக்காளர்களை கண்டறிந்து ஒரு சாம்பிளுக்காக வேண்டி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் NCHRO என்று சொல்லக்கூடிய இந்த மனித உரிமை அமைப்பும் இணைந்து 88 வழக்குகளை எடுத்து நடத்தியது. அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஃபாரின் ட்ரைபூனில் போட்டு நடத்தியதில் அந்த வழக்கில் 88 வழக்குகளில் 35 வழக்குகளில் தே ஆர் இந்தியன்ஸ், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தொடுத்த வழக்கில் அவர்கள் இந்திய குடிமக்கள், தே ஆர் இந்தியன்ஸ் என்ற தீர்ப்பு வெளியே வந்திருக்கின்றது. மீதி இருக்கக்கூடிய 53 வழக்குகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. 2012 தொடங்கி இப்பொழுதும் வழக்குகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. வந்தேரிகள் என்று அழைக்கப்படக்கூடிய நீ இந்தியாவை சேர்ந்தவன் அல்ல, உனக்கு ஓட்டுரிமை கிடையாது, உனக்கு ரேஷன் கார்டு கிடையாது, இந்திய அரசாங்கம் தரக்கூடிய எந்த சலுகைகளும் உனக்கு கிடையாது என்று மூன்றாந்தர குடிமக்களாக அல்லது கடைநிலை மக்களாக விளிம்புநிலை சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை கண்டுபிடித்து, அந்த குடும்பங்களை கண்டுபிடித்து நீங்கள் இந்தியர்கள் என்று சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து நீதியை பெற்று தந்திருக்கின்றது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. பாக்கியுள்ள 53 வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றது. 33 குடும்பங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 60-70 நபர்கள் வருகின்றார்கள். அதில் 33 குடும்பங்களைச் சேர்ந்த 60-70 நபர்கள். இதை நான் இங்கு இப்போது பதிவு செய்ய காரணம் என்னவென்றால், இந்த வழக்கு தொடுத்தவொடனே இந்திய முஸ்லிம்களுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டது என்பது கிடையாது. இதெல்லாம் யானை பசிக்கு சோளப்பரின்னு சொல்லக்கூடிய கதை தான். ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட். நம்ம ஏன் இங்க சொல்ல வரோம் அப்படின்னா, இந்தியாவிலும் இது போன்ற நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான களப்பணிகள் நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த தகவலை இங்கு பதிவு செய்கின்றேன். அதே முஸ்லீம்கள் தான், அதே வங்கதேசத்தை சேர்ந்த முஸ்லீம்கள் தான் இப்பொழுது பர்மாவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அதே குற்றச்சாட்டை சுமத்தித்தான் அவர்களையும் இன்று கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொன்று குவிக்கக்கூடியதில் ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் என்னவென்றால், சாதாரணமாகவே இந்த மாதிரி இனப்படுகொலையின் போது அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள், அடுத்து குழந்தைகள். பெண்களும் குழந்தைகளும் கடுமையான பிரச்சனைக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். பட்டினியினால் குழந்தைகள் உயிர்நீத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெண்களை இந்த மனிதர்களை கடத்தக்கூடிய அந்த ஆள் கடத்திகள் கூட்டம் கடத்தி கொண்டு சென்று விடுகின்றார்கள். அவர்களுக்கு உணவுகளை கொடுப்பதில்லை. அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் எங்களுடைய பெயரில் எழுதி வைக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றது. அந்த மாதிரி கூடாரங்களில் இறந்தவர்களுடைய கூட்டு கல்லறைகள் தான் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். இப்படியாக எண்ணற்ற பிரச்சனைகள் வங்கதேசத்தைச் சேர்ந்த வந்தியர்கள் என்ற பெயரிலே அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நான் ஒரு இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பது என்ன, பர்மாவில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தகவலை பதிவு செய்தேன். அதே போன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே ஸ்ட்ராட்டஜி, அதே தந்திரம் பர்மாவிலும் கையாளப்படுகின்றது. என்ன தந்திரம்? மக்களுடைய உணர்ச்சிகளை உடனடியாக தூண்டிவிடுவது. எப்படி தூண்டி விடுறது? குஜராத் கலவரம் எப்படி நடைபெற்றது? குஜராத் கலவரத்துடைய தொடக்கம் கோத்ரா ரயில் ஈர்ப்பு சம்பவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்குள்ள போனா தனி. ஆனால் ரயில் ஈர்ப்பு சம்பவம் நடைபெற்று முடிந்ததுக்கு அப்புறம் சந்தேஷ் என்ற குஜராத் நாளிதழில் ஒரு செய்தி வருகின்றது. என்ன செய்தி என்றால், ஹிந்து பெண்கள் 2 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அவர்களுடைய மறைவான பாகங்கள் கண்டந்தொட்டமாக வெட்டப்பட்டு காட்டுக்குள் கிடக்கின்றார்கள், அவர்களை கற்பழித்தவர்கள் முஸ்லிம்கள் என்று சந்தேஷ் என்கிற நாளிதழ் தகவலை வெளியிடுகின்றது. அதுக்கப்புறம் தான் என்ன செய்த கலவரம் காட்டுத்தீ போல் பரவுகின்றது. அதே தந்திரம் பர்மாவில் இப்போது பின்பற்றப்படுகின்றது. பாசிசம் இருக்குல்ல, அதுக்கு ஒரே கொள்கை, பொய்யை மூலதனமாக வைத்து மக்களை படுகொலை செய்வது, பொய்யை மூலதனமாக வைத்து இனப்படுகொலை மேற்கொள்வது. குஜராத்தில் செஞ்சாங்க.
அதே தான் 2012 பர்மாவில் நடைபெற்றது. ரொம்ப சிம்பிள். செய்தி பரப்பப்படுகின்றது. மியான்மர் நாளிதழ்களில் செய்தி பரப்பப்படுகின்றது. என்ன செய்தியை பரப்புறாங்க? பர்மிய பெண்கள், பர்மிய பௌத்த பெண்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கற்பழிக்கப்பட்டு கண்ணந்துண்டமாக வெட்டப்பட்டு போடப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை பரப்புகின்றார்கள். குஜராத்தில் காட்டுத்தீ போன்று கலவரம் பரவியதை போன்று மியான்மரிலும் கலவரம் பரவுகின்றது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். அரசாங்க மதிப்பீட்டின்படி 600 முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று 2012 உள்ள கணக்கெடுப்பு சொல்லுகின்றது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது எல்லாமே ரெண்டே விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இது எல்லாத்துக்கும் பின்னணி இருக்கக்கூடியது வார் ஆன் டெரர்னு சொல்றாங்கல்ல, வார் ஆன் டெரர், தீவிரவாதத்தின் மீது நடத்தக்கூடிய போர் என்று அமெரிக்கா அறிவித்ததுக்கு பிறகு இந்த மத ரீதியான இன ரீதியான முஸ்லிம்களை பாகுபடுத்தி முஸ்லிம்களை படுகொலை செய்யக்கூடிய அந்த வேகமும் அந்த வீரியமும் அதிகமாயிருக்கின்றது என்பதை உலக அளவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. ரொம்ப தெளிவாக சொல்ல போனால், பர்மாவில் முஸ்லிம்கள் இப்படி படுகொலை செய்யப்படுகின்றார்களே, பர்மாவில் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்களே, அவர்களுக்கு புகலிட மலைக்கு எந்த நாடுகளும் தயாராக முன்வரவில்லை. எனவே ஐநா சபையுடைய 1951 ஆண்டின் தீர்மானப்படி அகதிகளுடைய மறுவாழ்வு தொடர்பாக ஒரு தீர்மானத்தை ஐநா சபை 1951 ஆண்டு இயற்றியிருக்கின்றது. அந்த தீர்மானப்படி பர்மா முஸ்லிம்களை மீள் குடியேற்றம் செய்வதற்கும் அந்த நாட்டிலே அவர்களை பாதுகாப்பாக வாழ வைப்பதற்கும் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு பத்திரிகையாளர் ஐநா சபையுடைய அகதிகள் மறுவாழ்வு கமிஷனிடம் சென்று புகார் செய்யும் பொழுது அந்த அதிகாரி இப்படி சொன்னாராம். என்ன சொல்லார் அந்த அதிகாரி? போய் புகார் சொல்லும் பொழுது அந்த அதிகாரி சொல்லுகின்றாரு, அவர்களுடைய மதம், அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதம் தீவிரவாதம் தொடர்பானது, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதம் தீவிரவாதம் தொடர்பானது. எனவே இந்த நவீன உலகில் மாடர்ன் வேர்ல்டுங்கிறார், இந்த நவீன உலகில் அவர்களை எங்கு மீள் குடியேற்றம் செய்ய முடியாது. அவர்களுக்கு ஏற்ற இடம் உண்டு வங்கதேசம் அல்லது மரணம் என்ற தகவலை ஐநாவுடைய அதிகாரியை பதிவு செய்கின்றார். அந்த ஐநாவுடைய அதிகாரி என்ன ரொம்ப தெளிவாக சொல்றாரு, அவர்களுடைய மதம் தீவிரவாதத்தோடு தொடர்பு பட்டிருக்கின்றது. எனவே அவர்களை பர்மாவில் மீள் குடியேற்றம் செய்ய முடியாது. ஒன்று அங்கு வங்கதேசத்துக்கு போகணும், இல்லை மரணிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். இது எல்லாமே அமெரிக்கா அறிவித்த அந்த வார் ஆன் டெரர், தீவிரவாதத்தின் மீதான போர் என்று சொன்ன அந்த முழக்கத்திற்கு பிறகு வந்த செயல்பாடுகள், அதனுடைய வெளிப்பாடு தான் இன்று நடக்கக்கூடிய முஸ்லிம் இன படுகொலைகளை உலக நாடுகள் எல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது முஸ்லீம் நாடுகள் உட்பட, சவுதி அரேபியா இருக்கட்டும் அல்லது இன்னும் பிற அரபு நாடுகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உலக ரவுடியாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு எந்த விதமான கண்டனங்களையும் பதிவு செய்யாமல், அந்த படுகொலை குறித்து எந்த விதமான கவலையும் இல்லாமல் முரட்ட மௌனத்தை சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் இந்தியாவும் செய்து கொண்டிருக்கின்றது. இந்தியா 1951 ஆண்டு ஐநா சபையில் உள்ள அந்த அகதிகள் மறுவாழ் மையம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகின்றது. ரோஹிங்கிய முஸ்லிம்கள், பர்மா முஸ்லிம்கள் பர்மாவில் மீள் குடியேற்றம் செய்யப்பட்டு பாதுகாப்பாக வாழ வைக்கப்பட வேண்டியவர்கள் என்ற ஒரு தீர்மானத்தை ஐநா சபை இயற்றுகின்றது. ஆனால் அந்த தீர்மானத்தில் இந்தியா, மலேசியா, இந்தோனேசியா, வங்கதேசம் ஆகிய 4 நாடுகளும் கையெழுத்து போடலை. நம்முடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, இது போன்ற கருத்துக்களை ஏற்படுத்துவதன் மூலமாக, இது போன்ற அறிவு ரீதியான அமர்வுகளை ஏற்படுத்துவதன் மூலமாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து, ஐநா சபை 1951 எதை சொன்னதோ, குறைந்தபட்சம் ஐநா சபை 1951 எதை சொன்னதோ அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் இந்தியா கையொப்பமிட வேண்டும். தற்போதைக்கு பர்மா மக்களுடைய அந்த மீள் குடியேற்றத்தில் அனைத்து நாடுகளும் ஒரே குரலில் குரல் கொடுக்க வேண்டும். அதற்கு இந்தியா என்ன செய்யணும்? அனைத்து விதமான முன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், இந்தியா தெற்காசிய பிராந்தியத்தில்
தெற்காசிய பிராந்தியத்தில் அரசியல் ரீதியாக ஒரு தனி சக்தியாக இருக்கக்கூடிய இந்தியா தன்னுடைய கண்டனத்தை ஆழமாக பர்மாவுக்கு எதிராக பதிவு செய்து அங்குள்ள முஸ்லிம்களுக்கு எதிரான இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை பாப்லர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.